Hello viewers, welcome back to Brain Cars. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கிளட்ச் கண்ட்ரோல். கிளட்ச் கண்ட்ரோல்ல வந்து பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. புதுசா கார் ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இது. இப்போ அதுல வந்து ஒரு 3 ஸ்டேஜை நம்ம வந்து பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கிளட்ச் வந்து பிரஸ் பண்றது, அதுக்கு அடுத்தது ரிலீஸ் பண்ணும் பைட்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் ஃபுல்லா ரிலீஸ் பண்றது. இந்த 3 ஸ்டேஜ் வந்து பத்தி பேச போறோம். இப்போ பிகினர்ஸ் வந்து கார் வந்து ஃபர்ஸ்ட் டு டாப் போட்டு ஃபாஸ்டா கார் ஓட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை. அவங்களுக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா ஸ்லோவா டிரைவ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புதுசா கார் ஓட்டுறவங்க அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்ட்ரகிள் ஆகிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா லோ ஸ்பீடு. லோ ஸ்பீடு மீன்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் கியர்ல ஒரு 10லேருந்து 20-30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல தான் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அந்த இடத்துல வந்து ஒண்ணு கிளட்சை வந்து ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிடுறாங்க, வண்டி ஆஃப் ஆயிருது, இல்லாட்டி ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது, அல்லது ஸ்டால் ஆகுது, கார் வந்து ஸ்டால் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறது தான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கு. இப்போ அதை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம. இப்போ கிளட்ச் நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, கிளட்ச் வந்து ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கிளட்ச் டவுன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரிலீஸ் பண்ணும்போது ஒரு மூவிங் வரும். அந்த ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு மூவிங் ஒன்று வரும். அந்த மூவிங் வந்து பைட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்கேஜ்டு. கிளட்ச் வந்து கியர் பாக்ஸ் இன்ஜினோட என்கேஜ் ஆயிருச்சு அப்படிங்கிறது அது மீன் ஆகும். அந்த 3ஐயும் மீன் பண்ணி தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் டு டாப் கியர் போட்டு ஸ்பீடு டிரைவிங் பண்றேன். ஸ்பீட் டிரைவிங் பண்ணும்போது நார்மலா நம்ம கிளட்சை எப்படி ரிலீஸ் பண்றோம், எப்படி பிரஸ் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க கிளட்ச் பெடல் விண்டமெல்லாம் பாத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏரியால அதிகமான டேர்னிங் உள்ள ஸ்லோ டிரைவிங் பண்ணக்கூடிய ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல போய் நான் டிரைவ் பண்றேன். அந்த இடத்துல வந்து இந்த 3 ஸ்டேஜையுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பெடல் விண்டோலயும் அதுல நீங்க கிளியரா பாத்துக்கிட்டு அதை நீங்க அந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிளட்ச் வந்து ரிலீஸ் ஈஸியா பண்ணிட்டு ஸ்மூத் டிரைவிங் கிடைக்கும், வண்டி ஆஃப் ஆகாது, நீங்க வந்து டிரைவிங்ல நல்லா மாஸ்டர் ஆகலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் வாங்க. இப்ப நம்ம டிரைவ் போகிறோம். இப்ப வந்து கிளட்சை பிரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்கேன் பாருங்க. கிளட்சை ஃபுல்லா பிரஸ் பண்ணியிருக்கேன் நல்லா. இது வந்து டவுனு. இப்போ வந்து கிளட்சை வந்து ரிலீஸ் பண்றேன். இப்போ பாருங்க இது வந்து பைட்டிங் பாயிண்ட், அடுத்தது மூவிங் பாயிண்ட், ஃபுல்லாவே என்கேஜ் ஆயிரும். இப்போ கிராஸ் ரோடு இருக்கிறதுனால நான் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணல பாருங்க. அந்த பாயிண்ட்லயே நான் வச்சிருக்கேன். ஃபுல்லா ரிலீஸ் பண்ணல, ஏன்னா ஃபுல்லா ரிலீஸ் பண்ணா வண்டி வேகமா போயிடும். இப்போ இந்த ரோடு ஜாயின் ரோடு வர்றதுனால நான் பிரேக் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல எப்படி கிளட்சா நான் ஆப்ரேட் பண்ணேன்னு பாத்துங்க. ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி தான் வண்டி வேகமா போய் ரோட்ல குறுக்க போயிடும். ஒரு மெயின் ரோடுங்கிறதுனால அந்த கிளட்ச் கண்ட்ரோல்ல இந்த இடத்துல நான் வந்து காரை நிப்பாட்டி வச்சிருக்கேன். இப்போ ரைட்ல டர்ன் பண்ணி இண்டிகேட்டர் போட்டு ரைட் டர்ன் பண்ண போறேன். இப்போ கிளட்சை ரிலீஸ் பண்ணிட்டேன் பாருங்க. டூ வீலர் வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி இப்போ வந்து பைட்டிங் பாயிண்ட்ல போயிட்டு இப்போ என்கேஜ்டு பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லா கிளட்ச் வந்து என்கேஜ் ஆயிருச்சு. இப்போ பிரஸ் பண்ணி செகண்ட் கியர் நான் போடுறேன். இப்போ கிளட்ச் டவுன் பண்றது பைட்டிங் மூவிங் பாருங்க. செகண்ட் கியர்லாம் நார்மலா போட்டுட்டு நீங்க கிளட்சை வந்து நார்மலா ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ தேர்ட் கியர் போடுறேன், பிரஸ் பண்ணிட்டேன், பைட்டிங் பாயிண்ட் என்கேஜ்டு. இந்த 3 ஸ்டேஜ்ல மூவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ செகண்ட் முடிஞ்சிருச்சுன்னா தேர்டு ஃபோர்த்லாம் வந்து நார்மலாவே நீங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நீங்க ரொம்ப ஸ்லோவெல்லாம் ரிலீஸ் பண்ண தேவையில்ல. இப்போ நான் போறது நார்மல் டிரைவிங். இப்போ பாருங்க ஃபோர்த் கியர் போட்டிருக்கேன். ஃபோர்த் கியர்லாம் போட்டு நார்மலா நீங்க கிளட்சை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பிரச்சனைன்னு வர்றது இதுலன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்ல 10லேருந்து 20-25 கிலோமீட்டர் லோ ஸ்பீட்ல போகும்போது தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரும். இப்போ நான் ஃபுல்லா ஆக்சிலேட் 60-50க்கு வந்துருச்சு. இப்போ கிளட்சை பிரஸ் பண்ணி டாப் கியர் போட்டேன். டாப் கியர் போட்டோன்னா இப்போ வந்து ஸ்பீடு போயிட்டு இருக்கு. இப்போ இதுலலாம் உங்களுக்கு வந்து நார்மலா கிளட்சை ரிலீஸ் பண்றது மூவ் பண்றது இந்த நார்மல் தான். இது உங்களுக்கு நார்மலாவே உங்களுக்கு இதுல ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டம் ஒன்றும் இருக்காது. இப்போ அடுத்ததா இப்போ ஒரு டர்ன் பண்ணி லெஃப்ட் டர்ன் ஒன்று பண்ணி ஒரு கட் ரோட்ல போயிட்டு உங்களுக்கு ஸ்லோ டிரைவிங் பண்ணி காமிக்கிறேன். அதுலதான் நீங்க வந்து மெயினா பார்க்கணும். இப்போ நான் கியர் டாப் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்னோட காலை எடுத்து கீழே வச்சுட்டேன். கிளட்ச் மேலே வச்சு டிரைவ் பண்ணக்கூடாது. கிளட்ச் மேலே வச்சு டிரைவ் பண்ணோம்னா கிளட்ச் பிளேட் தேஞ்சு போயிடும். இப்போ நான் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன், லெஃப்ட் மிரர் செக் பண்ணி டர்ன் பண்ண போறேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீட்ல நான் டிரைவ் பண்ணி காமிக்க போறேன். இப்போ பாருங்க டர்ன் பண்றதுக்கு முன்னாடி கிளட்சை பிரஸ் பண்ணிட்டேன், பிரேக் லைட்டா பிரஸ் பண்ணிருக்கேன், வண்டி டர்ன் ஆக போகுது. ஃபுல் கிளட்ச் பிரஸ்ல இருக்கு, டவுன்ல இருக்கு. இப்போ செகண்ட் கியரை போட்டுட்டு இப்போ பாருங்க டர்ன் பண்றேன். இப்போ கிளட்சை பாருங்க லைட்டா ரிலீஸ் பண்ணிருக்கேன். இப்போதான் ஃபுல்லா முக்காவாசி ரிலீஸ் பண்ணிருக்கேன். இப்போ இன்னொரு லெஃப்ட் டர்ன் பண்ண போறேன். இப்போ பாருங்க கிளட்சை பாருங்க ஃபுல்லா பிரஸ் பண்ணிருக்கேன். இப்போ எல்லாம் ஆஃப் கிளட்ச்ல தான் நான் போயிட்டு இருக்கேன், ஃபுல்லா ரிலீஸ் பண்ணல. இப்போ லெஃப்ட் டர்ன் பண்ண போறேன், லைட்டா பிரேக்கை பிரஸ் பண்றேன். இப்போ கிளட்சை வந்து எப்போ எடுக்கிறாங்க, இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக் ஒன்று வருது பாருங்க.
இதுலலாம் வந்து கிளட்ச் வந்து நான் பைட்டிங் பாயிண்ட்ல தான் வச்சிருக்கேன். ஃபுல்லாவும் ரிலீஸ் பண்ணல, ஃபுல்லாவும் பிரஸ் பண்ணல. இப்பதான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. ஃபுல் ரிலீஸ் இப்போ என்கேஜ் ஆயிருச்சு. இப்ப பாத்துங்க கவனமா. இப்ப போயிட்டு ஒரு ரைட் டர்ன் பண்ண போறேன். ரைட் டர்ன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்ப வந்து 10 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கு. இப்ப கிளட்சை ஃபுல்லா பிரஸ் பண்ணிட்டேன், பிரேக் லைட்டா பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க கிளட்ச் ஃபுல் பிரஸ்ல தான் நான் வந்து டர்ன் பண்ண போறேன். நல்லா கவனமா பாருங்க. இப்ப டர்ன் பண்றப்பதான் லைட்டா கிளட்சை வந்து நான் ரிலீஸ் பண்றேன் பாருங்க. அதான் பைட்டிங் பாயிண்ட். லைட்டா ரிலீஸ் பண்ணிருக்கேன், ஒன்னும் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணல. டர்ன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஃபுல்லா ஆக்சிலேட்டே கொடுக்கல, இப்ப ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. கார் எப்படி போகுது. இது வந்து இந்த இப்ப நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். நார்மலா இந்த மாதிரி ரோட்ல போகும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நம்ம அப்படியே போயிட்டே இருக்கணும். ஒரு டிராபிக் ஒரு மாதிரி ரோடு சின்ன ரோட்ல 20 கிலோமீட்டர் வேகத்துல நம்ம போறோம். இப்போ இதுலலாம் வந்து ஸ்பீடு போடணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு தேர்ட் கியர் மாத்தி உங்களுக்கு தேர்ட் கியர் மாத்திருக்கேன். தேர்ட் கியர்ல நார்மலா ரிலீஸ் பண்ணிட்டேன் கிளட்சை. இதுக்கப்புறம் போயிட்டு நான் ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்கிறேன். அந்த டர்னிங்ல எப்படி ஸ்லோவாக கிளட்சை நான் எப்படி ஆப்ரேட் பண்றேன்னு பாருங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன இடம் ஒன்று வரதுனால இதுல பிரேக்கு கிளட்சை லைட்டா ஃபுல்லா கிளட்சை பிரஸ் பண்ணிட்டேன். பிரேக்கு கிளட்ச் வந்து ஆஃப் கிளட்சில் தான் இருக்கு. இப்பதான் ஃபுல்லா எடுக்கிறேன் பாருங்க. மெதுவா எடுத்துட்டு இன்னும் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணல. இப்போ லெஃப்ட் டர்ன் வரதுனால கிளட்ச் கண்ட்ரோல்ல தான் நம்ம டர்னிங் ஃபுல்லாவே கிளட்ச் பிரஸ்லயும் பிரேக் லைட்டா பிரஸ் பண்ணிருக்கணும். லெஃப்ட் டர்ன் பண்ண போறேன். இப்போ கிளட்ச் ஃபுல்லா பிரஸ் பண்ணிருக்கேன். இப்போ டர்ன் பண்றப்ப பாத்தீங்கன்னா லைட்டா ரிலீஸ் பண்றேன். கியர் வந்து ஃபர்ஸ்ட்ல போட்டேன், ரொம்ப டர்னிங்கா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்கேன். இப்போ ஸ்டடி பண்ணிட்டேன். ஸ்டடி பண்ணேன்னா கிளட்சை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததான் இன்னொரு லெஃப்ட் டர்ன் பண்ண போறேன். அந்த லெஃப்ட் டர்ன் பண்றப்ப பாருங்க எப்படி கிளட்சை ரிலீஸ் பண்ண பிரஸ் பண்ணான்னு பாருங்க. இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட்ல தான் நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளம் அதிகமா இருக்கும். அதனால நீங்க அந்த மட்டும் கொஞ்சம் கவனமா வாட்ச் பண்ணீங்க. இப்போ கிளட்சை பிரஸ் பண்ணி பிரேக்கை பிரஸ் பண்ணிருக்கேன். செகண்ட் கியர்ல தான் போகுது. இப்போ பைட்டிங் பாயிண்ட்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க இப்போ ஸ்டடி பண்ணிட்டேன். ஸ்டடி பண்ணும்போது ஃபுல்லா கிளட்சை ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் கியர் போடுறேன். தேர்ட் கியர் ஃபோர்த்து டாப். இதுல வந்து நீங்க கிளட்ச் இது எந்த விதமான ஒரு கண்ட்ரோலும் நீங்க பண்ண தேவை. நார்மலா ரிலீஸ் பண்ணீங்கனாலே மூவ் ஆகும். இப்போ பாருங்க ஆப்போசிட்ல ஒரு டிராபிக் சுச்சுவேஷனா இருக்கு. இப்போ கிளட்சை பிரஸ் பண்ணிட்டேன், பிரேக்கையும் பிரஸ் பண்ணிட்டேன். இப்போ கியரை வந்து செகண்ட் கொண்டு வந்துட்டேன் பாருங்க. ஸ்லோவாயிருச்சு. இப்போ பைட்டிங் பாயிண்ட் லைட்டா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ ஆக்சிலேட்டர் நம்ம முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்ல ஸ்லோ ஸ்பீட்ல போகும்போது ஆக்சிலேட்டர் நீங்க கம்பல்சரி கொடுக்க தேவையில்லை. அந்த ஒரு மூவிங் பைட்டிங் பாயிண்ட் மூவிங்ல கார் மூவ் ஆகும். அந்த ஸ்பீடே நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். இப்போ பாருங்க நான் ஆக்சிலேட்டர்ல காலை எடுத்துட்டேன் பாருங்க, கார் போயிட்டே இருக்கு பாருங்க. இப்போ ரைட் டர்ன் பண்ண போறேன். லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டரை போட்டேன். கிளட்ச் பிரேக் ரெண்டையும் பிரஸ் பண்ணிட்டேன். இப்போ கியர் வந்து செகண்ட்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் மாத்திக்கிறேன். ஏன்னா ஃபுல்லா கார் ஃபுல்லா ஸ்டாப் ஆயிருச்சு. இப்போ பைட்டிங் பாயிண்ட் இப்போ டர்ன் பண்றேன் பாருங்க. ஆக்சிலேட்டர்லாம் கொடுக்கவே இல்லை. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்காம கார் போயிட்டே இருக்கு. இப்போ பாருங்க ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போதான் ஆக்சிலேட்டர் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் போகும்போது நம்மளுக்கு ஆக்சிலேட்டருக்கு ரொம்ப அவசியம் இருக்காது. ஸ்லோப் இருந்தா மட்டும் தான் ஆக்சிலேட்டர் கொடுக்குற மாதிரி. இப்போ பாருங்க ஒரு ஸ்பீட் பிரேக், சின்ன ஸ்பீட் பிரேக் ஒன்று வருது. கிளட்சை ஃபுல்லா பிரஸ் பண்ணிட்டேன், பிரேக்கை பிரஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கியர் போட்டு இப்போ லைட்டா ரிலீஸ் பண்றேன். இன்னொரு ரைட் டர்ன் பண்றேன். இப்போ வந்து நீங்க ஸ்லோப்பான இடத்துல போகும்போது ஆக்சிலேட்டர் கொடுத்தாகணும். நார்மலான ரோட்ல போகும்போது நீங்க ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை. ஒரு ஸ்லோப்பான ஒரு ரோடு வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு போகும். இப்போ இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு நான் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல தான் போயிட்டு இருக்கேன் பாருங்க. இதெல்லாம் சின்ன ரோடு. இதுல ஆக்சிலேட்டர் கொடுத்து லைட்டா போயிட்டு இருக்கு. 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போயிட்டே இருக்கேன். இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கிளட்ச் ஆப்ரேட் பண்ணும்போது எப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்ல ஸ்லோ ஸ்பீட்ல ஆஃப் கிளட்சில் தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவை கிடையாது. ஆஃப் கிளட்சி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்கேஜ்டு பாருங்க. ரைட் டர்ன் பண்றேன். இப்போ கிளட்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன், பிரேக்கையும் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ரைட் இண்டிகேட்டர் போட்டேன், செக் பண்ணிட்டு ஃபுல்லாக நின்றுச்சு. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ரைட் செக் பண்ணிட்டு ரைட் டர்ன் பண்ணுறேன். கிளட்சை ரிலீஸ் பண்ணுறேன். பைட்டிங் பாயிண்ட் மூவ் ஆகுது. ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ தான் ஆக்சிலேட்டே கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ஆக்சிலேட்டர் எப்போ கொடுக்குறாங்கிறத அவசியம் நீங்கள் பாருங்க. அவசியம் நீங்கள் பார்த்தா தான் ஆக்சிலேட்டர் எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கங்க. ஆக்சிலேட்டர் கம்பல்சரி கிடையாது. திருப்பியும் ஒரு ரைட் டர்ன் பண்ணுறேன். இப்போ செகண்ட் கியரில் போயிட்டு கிளட்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து போகிறேன். ஸ்டடி பண்ணிட்டேன். இப்போ கிளட்சை ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஆடெல்லாம் இருக்குது. அதனால் கிளட்சையும் பிரேக்கையும் எப்படி
ஸ்லோ ஸ்பீடில் வந்து எப்போதுமே வந்து கிளச்சு பிரேக் ரெண்டையும் சேர்ந்து தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். கிளச்சு ப்ரெஸ் பண்ணாமல் டேரெக்டாக பிரேக்கை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கார் ஆஃப் ஆயிரும். ஹை ஸ்பீடாக போயிட்டே இருக்குது, 50-60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கிளச் அப்ளை பண்ணணும். 0லேருந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் கார் போயிட்டு இருக்கும்போது எடுத்தோடனே வந்து கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணும். பார்த்துங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் ஸ்லோ ஸ்பீடில் எப்படி கிளச் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு அதை பற்றி கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். வேறு எந்தெந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.